விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாருங்கள் 3 4 சனி பகவான் 5ல் இருக்கார். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் 5ல் போய் சனி பகவான் உட்காந்துருக்கார். அப்போ உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே நம்ம ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கமே, மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குமே. ஆனால் பாருங்கள், இப்போ சனி வேறு 5ல் உட்காந்துருக்காரு. அந்த சனி 5ல் உட்காந்து பாருங்கள் வக்கரத்தில் வர வரப்போகிறாரு. 2 5 அதிபதியே பாருங்கள் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது கூட ஒரு ராசிக்கு 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்துலேருந்து இந்த குருபகவானுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு படுறதுனால இது வரைக்கும் ஒரு அன்புக்காக ஏங்கி தவித்தவங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நேரங்களில் பாருங்கள் ஒரு அன்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே பாருங்கள் இந்த வக்கரச்சனி காலங்களில் சரியாகி அவங்க மீண்டும் ஆரோக்கியமாக குணமடையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சில பேர் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய குழந்தைகளுக்கு பாருங்கள், இல்லை அவங்களே சின்ன வயசாக இருந்தாங்கன்னா அரசாங்க வேலைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதே நேரங்களில் பாருங்கள், நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ நேரம் தான் இடமாற்றம் ஏற்படும். வேலை விஷயமாகவோ இல்லை ஏதோ நான் ஒரு குறைஞ்ச வசதியில் நான் வீட்டில் இருக்கேன், எனக்கு பெரிய வசதியான வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அந்த நேரங்கள் அதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக வீடு பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், வாஸ்து நிபுணர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஸோ பல துறைகள்ல வல்லுனர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பல துறைகள்லையும் வல்லுனராக இருக்கக்கூடிய நம்மளுடைய SR சங்கரேஸ்வரி அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். இதுல ஆன்மீக பரிகாரத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். சனி வக்ரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் சூரியனோட அந்த புவியீர்ப்பு விசையானது கிடைக்கணும். ஏன்னா அந்த கதிர்வீச்சு ஒவ்வொரு கிரகத்துக்கு கிடைக்கிறப்ப தான் அந்த கிரகங்கள் சுற்றி சொல்ல முடியும். அப்போ சனி ஏற்கனவே பாருங்கள் மந்த கிரகம் வேறு. இவர் சூரியன் இருக்கிற ராசியிலிருந்து 6 7 8 வர்ற தன்னுடைய ட்ராவலில் இருக்கிறப்ப தான் வக்ரமாவார். நான் சூரியனுடைய கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தினால இவர் முன்னாடி பின்னாடி ரிவர்ஸில் வக்கரத்தில் போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ஏற்கனவே ஸ்லோவான சனி பகவான் அது இப்போ பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக போக ஆரம்பிப்பார். ஆனால் பாருங்கள், இந்த வக்கர நேரத்தில் தான் ஒவ்வொருத்தர் ராசியிலையும் ஒவ்வொருத்தர் ஜாதகப்படியும் நன்மையை தரணும்னா பாருங்கள் அதிக அளவில் கொடுப்பாரு. அதே நேரங்களில் கெடுதல் செய்யறதுனாலும் பாருங்கள் அதிக அளவில் கொடுக்க ஆரம்பிப்பார். அப்போ இது வரைக்கும் யாருக்கெல்லாம் எந்தெந்த காரியங்கள் முடங்கி இருக்கோ அதை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருந்தார் அப்படின்னா சனி நன்மைகளை அதிகமாக கொடுத்து இந்த குறுகிய நாளில் முடிச்சிடுவார். என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி இரவு வக்கரத்தை ஆரம்பித்து டிசம்பர் 10ஆம் தேதி இரவு வரைக்கும் தன்னுடைய வக்கரகதியிலேயே இயங்குறாரு. வக்கரகதினாலே பாருங்கள், நம்ம முன்னோக்கி போய்கிட்டு திடீர்னு பாருங்கள் பிரேக் போட்டு பின்னாடி திரும்புகிறோம், பின்னாடி ரிவர்ஸ்லேயே நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் பாருங்கள் வக்கரகதி அப்படிங்கிறது. அதே மாதிரி இவருக்கு இந்த சனி வக்கர காலங்கள்னு சொல்லக்கூடியது குரு பகவானைய உச்ச குருவோட பார்வை அக்டோபர் 31 வரைக்கும் நம்ம சனி மேலே விழுகுது. அப்போ அது வரைக்கும் இந்த வக்கர சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் நமக்கு தாக்கத்தை கொடுக்காது. அது உங்கள் சுயசாதகப்படி தாக்கத்தை கொடுக்காம தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அக்டோபர் 31ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், டிசம்பர் 10 இரவு வரைக்கும் குறிப்பிட்ட வாரம் 42 நாட்கள் ரொம்ப எல்லாருமே கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இதற்குண்டான பொதுவான பரிகாரம் உங்களுக்கு நான் கடைசியில் இந்த வீடியோ முடிகிறப்ப சொல்கிறேன். நான் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாருங்கள் 3 4 சனி பகவான் 5ல் இருக்கார். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் 5ல் போய் சனி பகவான் உட்காந்துருக்கார். அப்போ உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே நம்ம ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கமே, மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குமே. ஆனால் பாருங்கள், இப்போ சனி வேறு 5ல் உட்காந்துருக்காரு. அந்த சனி 5ல் உட்காந்து பாருங்கள் வக்கரத்தில் வர வரப்போகிறாரு. இப்போ வக்கரமாக இருக்கிற மனசில் அதிக அளவில் போராட்டங்கள் அதிகமாகும். ஆனால் பாருங்கள், அதுக்கெல்லாம் தீர்வு தர்ற மாதிரி தான் அக்டோபர் 30 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2 5 குருபகவானுடைய பார்வையானது 5ஆம் இடத்துல படுது. அப்போ இது இப்போ தான் தீர்வு உங்களுக்கு வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மனசுக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க இது வரைக்கும் யாருடைய அன்புக்காக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அவங்க நமக்கு எப்படா நம்மகிட்ட பேசுவாங்க,
ஏன் நம்மளை பார்த்தா ஒதுங்கி போகிறாருன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, அந்த ஆதங்கம் ஒரு முடிவுக்கு வரும். நான் 2 5 அதிபதியே பாருங்கள் 5ஆம் இடத்த பார்க்குறாரு. அது கூட ஒரு ராசிக்கு 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்துலேருந்து இந்த குருபகவானுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு படுறதுனால இது வரைக்கும் வந்து ஒரு அன்புக்காக ஏங்கி தவித்தவங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நேரங்களில் பாருங்கள் ஒரு அன்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரிதான். நிறைய பேர் வந்து நீங்கள் வீடியோவில் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, அம்மா இது எல்லாமே பாருங்கள் ஒரு சின்ன வயசுக்கு மட்டுமா, 75 வயசு ஆகுது எனக்குமே வந்து என்னுடைய மனைவி இறந்து 10 வருஷம் ஆச்சு, இப்போ யாராவது அன்பாக என்கிட்ட பேச மாட்டாங்களா, அதெல்லாம் கேட்குறீங்க. எல்லாத்துக்குமே இந்த காலகட்டங்களில் ஒரு அன்பான ஒரு உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு தான் இந்த வக்ரச்சனி காலங்களில் இருக்குது. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு எல்லா விதமான சுகதுக்கங்களையும் கொடுக்கணும் உங்களுக்கு வந்து. அப்போ இது வரைக்கும் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி கூட உங்களுக்கு வந்து உங்களை நெருங்கி பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நிறைய பாருங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு சில உடல்நல பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே பாருங்கள் இந்த வக்ரச்சனி காலங்களில் சரியாகி அவங்க வந்து மீண்டும் வந்து ஆரோக்கியமாக குணமடையக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சில பேர் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து பாருங்கள், இல்லை அவங்களே வந்து சின்ன வயசாக இருந்தாங்கன்னா அரசாங்க வேலைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே பாருங்கள் இப்போ வந்து அந்த வேலைக்குடான வாய்ப்பு அது ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் 1 மார்க்கில் தான் எனக்கு ரொம்ப நாளாக ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன், நான் எப்போ அது ஒரு முடிவுக்கு வரும் கேட்டிங்கன்னா இந்த வக்ரச்சனி காலங்களில் உங்களுக்கு வந்து அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும், இல்லை அவங்களுக்காக ஒரு வேலைக்காக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே நேரங்களில் என்னுடைய குழந்தைகளுக்கு எனக்கு வெளிநாட்டிலே படிக்க நினைக்கிறேன், வெளிநாட்டில் வேலை பார்க்க நினச்சிங்கன்னா இப்போ நல்ல டைம் தான். அதுக்கு வந்து இதுக்கான பாஸ்போர்ட் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா இந்த வேலையும் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அதே நேரங்களில் பாருங்கள், நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ நேரம் தான் வந்து இடமாற்றம் ஏற்படும். வேலை விஷயமாகவோ இல்லை ஏதோ நான் ஒரு குறைஞ்ச வசதியில் நான் வீட்டில் இருக்கேன், எனக்கு வந்து பெரிய வசதியான வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அந்த நேரங்கள் அதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக வீடு பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க, வீடு அமையவே செய்யாது. ஆனால் இப்போ இந்த வக்ரச்சனி காலங்களில் உங்களுக்கு வந்து வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களால் வந்து முடிந்த அளவுக்கு இந்த நேரங்களில் யாருக்கும் நீங்கள் வந்து ஜாமீன் கையெழுத்து நீங்கள் போடவே கூடாது. அதே நேரத்தில் மற்றவர்களுடைய குடும்ப பிரச்சனைக்கு உள்ளே போகவே கூடாது. போனீங்க அப்படின்னாலே பாருங்கள் அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு உங்கள் பக்கம் மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இவன் தான் வந்தான் நல்லா இப்போ கிட்ட குடும்பத்தை கெடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கனால மற்றவங்க பிரச்சனைலேருந்து நீங்கள் வந்து ஒதுங்கி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த வக்ரச்சனி காலங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய வந்து இந்த பாதிப்புகள் அடைஞ்சிருப்பீங்க. அப்போ இந்த சனி காலத்தில் ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் வந்து உடல் ஊனமுற்றோருக்கு சனிக்கிழமை காலையில் வந்து 1 6 to 7 இல்லைன்னா வந்து 1 2 இந்த மாதிரி சனி கோரையில் போய் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு நேரம் வந்து உணவுப் பொருள், அது வந்து நீங்கள் பணமாக கொடுக்குறோட உணவுப் பொருளும் ஒரு தண்ணி பாட்டிலும் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த வக்ரச்சனி காலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகக்கூடிய அளவில் தான் இந்த விருச்சிக ராசியான உங்களுக்கு இருக்குது. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பாருங்கள் பொது பலன்கள் தான். இதுக்கு வந்து பொதுவான ஒரு பரிகாரம் இப்போ சொல்ல போகிறேன் நான். அடுத்து ஒவ்வொருடைய ஜாதக பற்றி நீங்கள் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கீழ்கண்ட நம்பருக்கு எனக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா வெறும் வந்து கோவிலுக்கு போகிற ஆன்மீக பரிகாரம் மட்டுமே இல்லாமல் நிறைய வந்து பாருங்க வாழ்வியல் பரிகாரம், அது எல்லாமே வந்து இந்த சனி வக்கரத்தால் ஏற்படக்கூடிய நிறைய கஷ்டங்களை நீக்கிறதாக இருக்கும். சனி அப்படின்னால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூலி தொழில் பார்க்குறவங்க, அதாவது மூடை தூக்குறவங்க, அப்புறம் பாருங்கள் துப்புரவு வேலை பார்க்குறவங்க, நகராட்சியில் வேலை பார்க்குறவங்க, இன்னொன்று தனிமையாக இருந்து கஷ்டப்படக்கூடியவங்க தான் சனியோட காரகத்தில் வருவாங்க. அப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. ஊனமுற்றோர்கள் இவங்க எல்லாமே சனியோட காரகத்துவம் தான். நீங்கள் சனிக்கிழமை பாருங்கள் காலையில் வந்து 1 6 to 7 இல்லைன்னா மதியம் வந்து 1 2 இந்த கோரைகளில் சனி கோரை இது வந்து இதில் போய் ஏதாவது உதவி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சனியால் ஏற்படக்கூடிய கர்மாவானது குறைய ஆரம்பிக்கும். இப்போ வந்து பாருங்கள் இது மட்டுமே கிடையாது, இன்னொன்று சனி வக்ர காலங்களில் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து எல்லா ராசி நட்சத்திரமாக இருந்தாலுமே வந்து நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலுமே டெய்லி வந்து பாருங்கள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 50 ஸ்டெப்பு வந்து பின்னாடி நடக்கணும். இப்போ நம்ம சனி பகவான் என்ன செய்வார், ரிவர்ஸில் தான் போகிறாரு. அதே மாதிரி நீங்களும் காலையில் வந்து 50 ஸ்டெப்பு நீங்கள் பின்னோக்கி நடக்கணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் பாருங்கள் நீங்கள் ஒரு 50 ஸ்டெப்பு வந்து பின்னோக்கி நடக்கணும். இந்த 2 தடவை நீங்கள் பின்னோக்கி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா சனியால் வரக்கூடிய
அந்த வக்ரகதியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் துயரங்களும் குறைய ஆரம்பிக்கும். இந்த ராசிக்காரர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அருமையா சொன்னீங்கம்மா. நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல யாராவது இந்த ராசியா இருந்தா கூட அவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சங்கரேஸ்வரி அம்மாவை மருத்துவ ஜோதிடரை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல வாஸ்து குறைபாடு இருக்கு, வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நம்பர் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பார்த்து சொல்றாங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணும், இல்ல வண்டியோட நம்பர் வந்து எந்த நம்பர் வச்சா எனக்கு லக்கா அமையும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அம்மாவை நீங்க டைரக்டா சந்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.